மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். முக்கியமாக திருமணம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுதோ இல்லை சில சுபகாரியங்களை பற்றிய விஷயங்களாக இருக்கலாம். சில சமயங்களில் வந்து நீங்கள் கோவிலில் சில பூஜைகள் அது மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்காக சில பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம், அது கன்ஃபார்ம் பண்ணலாம். மொத்தத்தில் ஒரு நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு டெலிஃபோன் மூலமாகவோ இல்லை இமெயில் மூலமாகவோ நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் ஒரு மனசில் வந்து ஒரு தைரியம், சந்தோஷம், உற்சாகம் இதெல்லாம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தினமாக இது உங்களுக்கு அமையப்பெறுகிறது. உங்களுடைய முயற்சிகள் வந்து நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு நிம்மதியும் சுகமும் ஏற்படும்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் கூட சிறப்பாகும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் காதல் போன்ற விஷயங்களில் சிறு சிறு ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு அனுகூலமான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். எடுத்த காரியங்களில் நல்ல தனலாபமும் வெற்றியும் ஏற்படும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனம் கொஞ்சம் சஞ்சலப்படும். ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு பரபரப்பு எப்போவுமே இருந்துகிட்ருக்கோம். சில நேரங்களில் நமக்கு சரியான ஒரு வேலை இல்லாத போது டு கில் த டைம் வாங்க, ஏதாவது ஒரு சீட்டாடுறது இல்லை ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு சினிமா கிளம்பி போகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவையில்லாத சில ஆக்டிவிட்டீஸில் கூட மனம் ஈடுபட்டுரும். அதனால் மனதை செம்மையாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மனசில் பரபரப்போ நிம்மதி இல்லாமல் இருக்கும் பொழுது மனதை அடக்கி ஆள வேண்டும், அது ரொம்ப அவசியம். அடுத்து இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அனுகூலமான ஒரு தினமாக அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் சில குழப்பங்கள், ஒரு நிம்மதி இல்லாத போக்கு இதெல்லாம் இருக்கும். அப்போது தெய்வ நாமங்களை கூறும் பொழுது கிருஷ்ணான்னு சொல்லலாம், ராமான்னு சொல்லலாம், சிவான்னு சொல்லலாம். அந்த தெய்வ நாமங்களை நாம் மனதுக்குள் உச்சரிக்கும் பொழுது மனம் அமைதி அடையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பரபரப்பான ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் சொல்லலாம், பரபரப்பு. மனதை அமைதிப்படுத்தி நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றும் பொழுது அது ரொம்ப சிறப்பான முறையில் உங்களுக்கு பலனை தரும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சில முதலீடுகள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக அமையும். அதே நேரத்தில் கொஞ்சம் அவசர புத்தியோடு செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு சிறு நஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடலாம். நீங்கள் என்ன கமிட் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது இந்த ஒரு பணத்தை தரேன், சில நேரங்களில் போஸ்ட் டேட்டட் செக்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். மனசில் கொஞ்சம் கவலை இருக்கும், இது எப்படி நம்ம சரியாக கட்டப்போகிறோம் என்று. ஆனால் அதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகி அந்த நீங்கள் என்ன கமிட் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் செலுத்துகிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு சூழல் ஏற்படும். சில நேரங்களில் தூரதேச பிரயாணங்களையும் திட்டமிடுவீர்கள். ஒரு ஆக்கப்பூர்வமான தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அனுகூலமான தினமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல மாற்றங்கள், நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், பின்னடைவுகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான சில விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும். நீண்ட நாள் சந்திக்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் ஏற்படும். பெண்களால் நல்ல ஒரு முன்னேற்றமும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். மனசில் உள்ள கவலைகளும் சஞ்சலங்களும் மறைவதற்கான நல்ல தீர்வுகள் பிறக்கும்னு சொல்லலாம். மொத்தத்தில்
மன சந்தோஷத்தை தரக்கூடிய, நம் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு வழியை காண்பிக்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மன நிம்மதி ஏற்படும். எடுத்த காரியங்களில் எதிர்பார்த்ததை போலவே நல்ல வெற்றிகளும் அதைவிட சிறப்பான வெற்றிகளும் கூட ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய எண்ணங்களும் புதிய சிந்தனைகளினால் சில நன்மைகளும் உங்களுக்கு பிறக்கும். எதிர்பாராத விதமாக சில நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். நினைத்த காரியத்தில் நினைத்த வண்ணம் முன்னேற்றம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு ஏமாற்றங்களும் ஒரு சில மனக்குழப்பங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினமாக அமையும். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நண்பர்களாலும் நம் கூட்டாளிகளாலும் வீட்டில் மனைவியாலும் நன்மைகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு தினமாக அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல தினம்னு சொல்லணும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது கூடி வரும். மனசில் உள்ள கவலைகள் மறைந்து ஒரு பெரிய அளவுக்கு சந்தோஷமும் குதூகலமும் ஏற்படும். சில முயற்சிகள், அதாவது இதை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம், இதை கையாளுவது கஷ்டம் அப்படியெல்லாம் சொல்லப்படும். சில நேரங்களில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அதெல்லாம் உங்களுக்கு வசப்பட்டு ரொம்ப அனாயசமாக கையாள்வீர்கள். உதாரணத்துக்கு சில கிளையண்ட்ஸ் இருக்கலாம், அவர் ரொம்ப டஃப் கிளையண்ட் பாம்பாங்க. என்னென்னா அவர் எதற்குமே மசிந்து கொடுக்க மாட்டார், அவர்கிட்ட ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்கிறவர் உங்களுக்கு ரொம்ப ஒரு அனுகூலமாக அவர் செயல்பட்டு நல்ல பெயரை வாங்கி தந்து விடுவார். அது போன்ற நம் செயல்களை மீறிய தெய்வ அனுகூலம் மிக்க தினம்னு எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். மனசில் குழப்பங்கள் ஏற்பட்டால் தெளிவு பிறந்த பிறகு செயல்படுவது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கும் ஒரு தீர்க்கமான ஒரு அறிவு தன்மைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும், வெற்றிகள் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இந்த தினத்தில் நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னென்னா சில நேரங்களில் தவறுதலாக சில முடிவுகளை எடுக்கலாம் அல்லது பேசிவிடலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எந்த விகல்பமும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு நியாயமாக உழைச்சிருந்தா கூட உங்கள் மேலே குறைகள் கண்டுபிடித்து சில பிரச்சனைகளை உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு எழுப்பிவிடலாம். ஒரு எதிரி மனப்போக்கோடு நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் ரொம்ப ஒரு சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக விளங்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள்னு நம்ம பார்க்கும்பொழுது சித்ரா நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகளும் நல்ல பலன்களும் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் இருந்தாலும் சில நேரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்கள் நல்ல எண்ணங்களை புரிந்து கொள்வதே கஷ்டம். அதுபோன்று மக்கள் ஒரு விரோத மனப்பான்மையுடன் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் முக்கிய அலுவல்களை சற்றே தள்ளி போடுவதே சால சிறந்தது. அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். உதாரணத்துக்கு திருமணம்னு சொல்லலாம். சில நேரங்களில் குழந்தை பிறப்பை எதிர்பார்த்துருந்தால் நல்லபடியாக குழந்தை பிறப்பது.
இல்லை அதுக்கான ஒரு டெஸ்ட்டுக்கு போகும்பொழுது அதை கன்ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள், சுபமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினம். தெய்வ காரியங்களை நடத்துறதுக்கு நீங்கள் எத்தரிக்கும் பொழுது அது நல்லபடியாக நிறைவேறும், சுபமாக நிறைவேறும், மனதுக்கு நிறைவை தரக்கூடிய அளவில் அமையும். அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு சிறப்பான பலனும் மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய சில நல்ல நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாக அமையும். எந்த காரியத்திலும் வெற்றி ஏற்படும், நன்மைகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் நல்ல தினமாகவே இது உங்களுக்கு அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு எவ்வளவு தூரம் காம்படிஷன்னு சொல்லுவாங்க, அதான் போட்டியாளர்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போனீங்கன்னா 10 வேகன்சி, அதுக்கு 100 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி எதுலேயுமே ஒரு போட்டி, ஒரு பந்தயம் இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது வாழ்க்கையில் ஒரு அங்கமாகிவிட்டது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழலில் உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் என்பது சற்று சிறப்பாகவே அமையும். உங்களுடைய புத்தி சாதுரியம் வெளிப்பட்டு திறமையாக செயல்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சிறப்பான பலன்களே ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் நன்றாகவே அமையும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம், கவனமாக செயல்பட வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சுபமான பலன்கள், எங்கும் வெற்றி எதிரும் வெற்றி என்பது போல நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நன்மைகள் வாழ்க்கையில் நடக்கிறது. குறிப்பாக திருமணம் போன்ற விஷயங்கள், உங்கள் குழந்தைகள் ஒரு நல்ல நிலைக்கு சென்றார்கள், நல்ல ஒரு 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 கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு, அந்த கம்பெனியில் ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் காது கேட்டோம். அதே போல் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். இந்த மந்திரங்கள் போன்ற விஷயங்களை பயிர்விக்கும் பொழுது அதில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய அளவில் நிகழ்வுகள் அமையும். ஆத்ம திருப்தியை தரக்கூடிய தினம் என்று கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக அமையும், சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் அவசியம் தெய்வ நம்பிக்கையோடு, அதுவும் முழுவதுமான ஒரு நம்பிக்கையோடு செயலாற்றும் பொழுது நல்ல வெற்றிகளை பெறுவீர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எதிர்பார்த்த விதமாக எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் பெரிய அளவுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு நான் வீடு வாங்குகிறேன், இல்லை ஒரு கார் வாங்குகிறேன், இல்லை கம்பெனி ப்ராஜெக்டுக்காக நான் ஒரு பெரிய பணத்துக்காக அலைஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்கள்லாம் சிறப்பான ஒரு வெற்றிகள், அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் கிடைப்பது, நீங்கள் எதிர்பார்த்த முதலீடுகளெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை சாதிப்பது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வழிகோலக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். உங்களுக்கு நிறைந்த ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானித்து செயல்பட நன்மைகள் ரொம்ப நன்றாக அமையும். பெயரும் புகழும் உயரக்கூடிய நிலை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் உண்டு, கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அனாவசியமான வம்புகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக இல்லாவிட்டாலும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் மற்றும் உங்களுடைய சுற்றத்தார், உங்களுடைய நெருங்கி உங்களோடு இருப்பவர்களுக்காகவும் சில நல்ல காரியங்களை செய்ய முடிவெடுப்பீர்கள்.
நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவில், மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவில் அமையும். அந்த சந்தோஷத்தினால் உங்களுக்கு சந்தோஷம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம். பல நன்மைகளும் ஏற்படும். நல்ல சிறப்பான மாற்றங்களும் சுபிக்ஷங்களையும் தரக்கூடிய தினம்னு சொல்லணும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இறுதியான ஒரு வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். மன சந்தோஷத்தை அடைவீர்கள்.